வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமிக்கு நெருக்கமான பைனான்சியர் வீட்டில் 3.60 கோடி ரூபாயை தேர்தல் துறை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் காரைக்கால் தமிழக எல்லைப் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். புதுச்சேரி ஜான்சி நகரை சேர்ந்தவர் பைனான்சியர் முருகேசன். இந்த நிலையில் இவரது வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக இன்று காலை தேர்தல் துறைக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் துறை பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் போலீசார் முருகேசன் வீட்டில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது முருகேசன் வீட்டில் ரூபாய் 1 கோடி மதிப்புள்ள பழைய 2000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் ரூபாய் 2.60 கோடி மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுகள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மொத்தமாக ரூபாய் 3.60 கோடி ரூபாய் பறிமுதல் செய்த தேர்தல் துறை பறக்கும் படையினர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பைனான்சியர் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தொகுதியில் மாநிலம் முழுவதும் தேர்தல் துறை மற்றும் காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்ட எல்லை பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் போலீசார் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் நள்ளிரவில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பொழுது வருகின்ற வாகனங்களில் ஆவணங்களின்றி கொண்டு வரும் பொருட்கள், சட்டவிரோதமான பணம், மது பாட்டில்கள் கொண்டு வரப்படுகிறதா என்று எல்லை பகுதிகளில் தீவிர வாகன சோதனை செய்தனர். ஆர்டர் வாங்குறது புதுச்சேரியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் இரு கட்சியின் வேட்பாளர்களையும் கைது செய்ய வலியுறுத்தியும் தேர்தலை ரத்து செய்ய கோரியும் தேர்தல் துறையை கண்டித்து சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ ஒதியம்பட்டு 4 முனை சந்திப்பில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. 144 தடை மற்றும் போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் சுயேட்சை வேட்பாளர் தர்ணாவில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திடீர் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஒரு விவசாய குடும்பத்தில் வருகின்ற ஒரு நியாயமான வேட்பாளர் எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரு மீனவர் குடும்பத்தில் வருகின்ற ஒரு வேட்பாளர் எப்படி ஜெயிக்க முடியும்? இவ்வாறு பணம் கொடுத்து வெற்றி பெறுகின்ற ஒரு வெற்றி கேவலமான வெற்றி, வெட்கப்பட வேண்டிய வெற்றி. கைது செய், கைது செய், நமச்சிவாயத்தை கைது செய், கைது செய், கைது செய், தேர்தலை ரத்து செய், தேர்தல் துறையை. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர்களின் சின்னங்களை பொருத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனை புதுச்சேரியில் உள்ள 739 வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி இன்று தொடங்கியது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் முன்னிலையில் வாக்குப்பதிவு செய்யும் இயந்திரம், விவிபேட் கண்ட்ரோல் யூனிட், வாக்காளருக்கு வைக்கும் மை உள்ளிட்ட உபகரணங்களை போலீசார் பாதுகாப்புடன் வாகனத்தில் கொண்டு சென்றனர். அப்படி போயிட்டாங்க இல்லையா? நிறுத்திருக்காங்க உள்ள வந்துட்டா ஏம்பா அப்படியா?
புதுச்சேரி அரசு மின்துறை இயக்குதல் பராமரிப்பு கண்காணிப்பு பொறியாளர் ராஜேஷ் சன்யால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மக்களை தேர்தல் பணிகளால் 18, 19 ஆகிய 2 நாட்கள் மின்துறையில் உள்ள அனைத்து கணினி வசூல் மையங்கள் இயங்காது. எனவே மின் நுகர்வோர்கள் தங்களது மின் கட்டணத்தை சம்பந்தப்பட்ட மின்துறை இணையதளத்தில் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு அரசு தொடக்க பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை கனிமொழி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து துறை சார்பில் தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு, பாதசாரிகள் கோடு, தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் ஆகியவை பற்றி செய்முறையுடன் விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சியில் 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் பிரேமா செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் இந்துமதி, பிரியா, ஜமுனா ராணி, சித்ரா, காயத்ரி, ஸ்ரீ விஜயசேகரி, கௌரி, பூங்கொடி, சத்யா, சரஸ்வதி, வளர்மதி, கவிதா மற்றும் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ராமநவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம். கோரிமேட் அருகே பட்டனூர் எழுந்தருளிருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு 108 மூலிகையால் காப்பு கண்ட 12 அடி செப்பு கோபுரத்தின் கீழ் கருட கருங்கல் யானை 6 அடி உயரத்தில் எழுந்தருளிருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராமநவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1008 முறை ராம மந்திரம் 10 நபர்களால் ஓதப்பட்டது. தொடர்ந்து 108 கிலோ சர்க்கரையால் வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட சர்க்கரையை 108 நபருக்கு அளிக்கப்பட்டது. சிறிதளவு சர்க்கரையை எறும்பு புற்றுக்கு 108 நபர்கள் தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பாபாவிற்கு ஆரத்தி காண்பித்து அனைவருக்கும் பாபா பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமிக்கு நெருக்கமான பைனான்சியர் வீட்டில் 3.60 கோடி ரூபாயை தேர்தல் துறை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் காரைக்கால் தமிழக எல்லைப் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.